அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மொத்த வாக்காளர்கள், நீக்கப்பட்ட வாக்காளர்கள், இப்ப இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்களுடைய நிலவரத்தை பார்க்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் இருந்த வாக்காளர்கள் 19,34,447 பேர். இதுல எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3,24,894 பேரினுடைய பெயர்கள் பல்வேறு காரணங்களால நீக்கப்பட்டிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16,09,553 பேர். அதாவது 16,09,553 பேர் அதிகாரப்பூர்வ வாக்காளர்களா திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்ப இருக்காங்க. அடுத்து தொகுதி வாரியா பார்க்கிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய வாக்காளர் நிலவரத்தை. பழனி தொகுதி, முதல்ல பழனி தொகுதியை பார்க்கலாம். பழனி தொகுதியில முன்ன இருந்த மொத்த வாக்காளர்கள் 2,79,264 பேர் இருந்திருக்காங்க. இதுல 52,174 வாக்காளர்களுடைய பெயர் பல்வேறு காரணங்களால நீக்கப்பட்டிருக்கு. அதன்படி இப்ப இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் பழனி தொகுதியில அப்படின்னு பார்த்தோம்னா 2,27,090 பேர். இது பழனி தொகுதியினுடைய நிலவரம். தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஒட்டன்சத்திரம் தொகுதியை பார்க்கலாம். ஒட்டன்சத்திரம் தொகுதியில் முன்னாடி இருந்த வாக்காளர்கள் எவ்வளோ பேர்னா 2,43,283 வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. இதில் 34,127 பேரினுடைய பெயர்கள் பல்வேறு காரணங்களால் நீக்கப்பட்டிருக்கு. அதன்படி இப்போ இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் 2,09,156 பேர். இது ஒட்டன்சத்திரம் தொகுதியினுடைய நிலவரம். தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஆத்தூர் தொகுதியின் நிலவரத்தை பார்க்கிறோம். எஸ்ஐஆருக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க? 2,98,568 பேர் இருந்திருக்காங்க. இதுல 48,145 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அதன்படி இப்ப இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் ஆத்தூர் தொகுதியில அப்படின்னு பார்த்தோம்னா 2,50,423 பேர். இது ஆத்தூர் தொகுதி நிலவரம். தொடர்ந்து பார்க்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய நிலக்கோட்டை தொகுதி. நிலக்கோட்டை தொகுதியில முன்னாடி இருந்த மொத்த வாக்காளர்கள் 2,53,638 பேர் இருந்திருக்காங்க. இதுல 41,850 பேரினுடைய பெயர்கள் பல்வேறு காரணங்களால நீக்கப்பட்டிருக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் நிலக்கோட்டை தொகுதியில அப்படின்னு பார்த்தோம்னா 2,11,788 பேர் இப்ப நிலக்கோட்டை தொகுதியினுடைய அதிகாரப்பூர்வ வாக்காளர்களா இருக்காங்க. தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய நத்தம் தொகுதியில பார்க்கிறோம். நத்தம் தொகுதி வாக்காளர்களா முன்னாடி இருந்தவங்க 2,95,156 பேர். இதுல 46,133 பேரினுடைய பெயர்கள் பல்வேறு காரணங்களால நீக்கப்பட்டிருக்கு. அதன்படி இப்ப அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 2,49,023 பேர். இது நத்தம் தொகுதி வாக்காளர்களுடைய நிலவரம். தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய திண்டுக்கல் தொகுதியை பார்க்கிறோம். முன்னாடி இருந்த மொத்த வாக்காளர்கள்னா அது 2,88,716 பேர். இப்ப எஸ்ஐஆர்ல 60,493 பேரினுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் திண்டுக்கல் தொகுதியில அப்படின்னு பார்த்தோம்னா 2,28,223 பேர். தொடர்ந்து பார்க்கிறது வேடச்சந்தூர் தொகுதி. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய வேடச்சந்தூர் தொகுதியை பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி இருந்த மொத்த வாக்காளர்கள் 2,75,822 பேர் இருந்திருக்காங்க. இதுல 41,972 பெயரினுடைய பெயர்கள் பல்வேறு காரணங்களால நீக்கப்பட்டிருக்கு. அதன்படி இப்ப இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் அதிகாரப்பூர்வமா பார்த்தோம்னா 2,33,850 பேர். இது வேடச்சந்தூர் தொகுதியினுடைய நிலவரம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.